அடங்கமறு, அத்துமீறு, திமிரு எழு, திருப்பி அடி என்று சொன்னீங்களே, இப்போ ஆட்டைய போடு, அபகரி அப்படின்னு மாறிட்டீங்களா அப்படின்னு பல பேர் வாய்க்கு வந்தபடி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்காண்டவா. தேங்க்யூ. பாலாஜி அவர்கள் இதுக்கு குறித்து என்ன பேசுறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இல்ல அவங்க முறைப்படி லைசன்ஸ் வைக்கல, முறைப்படி அந்த டிரைவருக்கு ஒழுங்கான லைசன்ஸ் இருக்கா, அவங்க எல்லாமே சரியா வச்சிருக்காங்களா, ஹெலிகாப்டருக்கு ஃபியூல் ஒழுங்கா போட்டிருக்காங்களா, ஹெலிகாப்டர் டயர்லாம் பஞ்சரா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கான ஆட்களை அனுப்பிச்சு விட்டேன். ஆனா அவங்க வந்து மால் கேட்கறான், இது கேட்கறான், பணம் கேட்கறான்னு சொல்லி என் மீது அவதூறு பரப்புறாங்க. நாங்களாம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இப்போ கொஞ்சம் திட்டுப்பாடுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா சார். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. உள்ள வச்சு உட்கார வச்சு சூஸ் கொடுத்துருக்காங்க. சூஸை குடிச்சிட்டு நல்லா இருக்க, ப்ராஜெக்டோட மொத்த வேல்யூ எவ்வளவுங்க அப்படின்னு சிவாஜி படத்தில் கேட்குற மாதிரி கேட்டிருக்காப்ல. சார் இல்லை சார் ரொம்ப போட்டு பண்ணியிருக்கேன் சார், கடனை வாங்கி பண்ணிட்டு இருக்கோம் சார், ஒரு ஏதோ நல்ல முயற்சியில் இந்த ஹாலிடேஸில் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா இன்னைக்கு என்ன எல்லாம் பண்ணுறீங்க வைக்கிறீங்க, அமைச்சர்லாம் கூட்டு பண்ணுறீங்க, எங்களுக்கு எதுவுமே கவனிக்கலையே. ஐயோ 5 பைசா கூட இல்லையே சார். உங்களை கவனிக்கிறேன் சார், ஜூஸ் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வந்து சால்வோ போத்திருக்கோம், என்னைய கவனிக்கலைங்க. ஏங்க நீங்க இங்க எப்படி பார்த்தாலும் நீங்க தெரிவிங்க, பல்கா இருக்கீங்க, உங்களை பார்க்கலாம் சார், கவனிச்சு தான் சார் இருக்கோம். இந்த கவனிப்பு இல்லைங்க, இந்த கவனிப்பு. நாங்கிட்ட எந்த ஒருவால பெரிய ஒருவாலாம் பச்சடிக்கிறதுலடா சம்சா முக்கா. எங்களை பார்த்தா கிண்டலா தெரியுதா? நான் கேட்டது 1 ரூபா இல்ல 1 லட்சம். ஒரு லட்சமா? எங்க வந்து யாரடா 1 லட்சம் கேக்குறீங்க? நாங்க வந்து நிக்கிறோம்னா கவனிக்க வேண்டாமா அப்படின்னு இருக்காப்ல. உடனே சார் அப்படிலாம் எந்த ப்ரொசீஜரும் இல்லை சார், நாங்கள் முறைப்படி மத்திய அரசுகிட்ட அனுமதி பெற்று, மாநில அரசுகிட்டையும் அனுமதி பெற்று, இந்த இடத்தின் உரிமையாளர்கிட்டையும் அனுமதி பெற்று நாங்கள் இப்போ இது பண்ணியிருக்கிறோம். அமைச்சர் தான் திறந்து வச்சிருக்காரு. எங்ககிட்ட போய் நீங்கள் மால்கள்லாம் எதிர்பார்க்குறீங்க சார், அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் ஏதாவது ஸ்கைவாக் மால் இருக்கும் அங்கே போய் மால் கேளுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். திருப்பி தன் ஆட்களை விட்டு என்ன லைசன்ஸ் இருக்கா இல்லையா, அங்கே லைசன்ஸ் இல்லாமல் எப்படிங்க வந்து மத்திய அரசு அனுமதி கொடுப்பாங்க, லைசன்ஸ் எல்லாம் எப்படிங்க மாநில அரசு அனுமதி, அதெல்லாம் இருக்கு சார் அப்படின்னு இருக்காங்க. இல்ல நீங்க ஒழுங்கா செயல்படல, மக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுது, நீங்க வந்து தாழ்வா பறக்கும் போது அந்த சத்தம் மக்களை தூங்க விடாம இரிட்டேட் பண்ணுது. எத்தனை நோயாளிகள் இருப்பாங்க, எத்தனை பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. நீ கத்தி எவ்வளவு விட்டாலும் சரி, கதிரியாலும் சரி, 5 பைசா கிடையாது. காத்துல அந்த ஹெலிகாப்டருடைய அந்த காத்தாடி சுத்தும் போது ஒவ்வொருத்தரும் பக்கம் பதட்டமா இருக்கா இல்லையா ராஸ்கல்ஸ், அதனால நீங்க பறக்கப்படாது அப்படின்னு இருக்காங்க. என்னங்க இது கொடுமையா இருக்கு. ஹெலிகாப்டருக்கு முறைப்படி அனுமதி வாங்கி சுற்றுலான்னா ஹெலிகாப்டர் பறக்கும்போது சத்தம் வரதான் செய்யும். சத்தம் வராம நாங்க என்ன சைலன்சர் வச்சா வண்டியை ஓட்ட முடியும்? இல்ல ஹெலிகாப்டருடைய அந்த காத்தாடியை வந்து புடுங்கி போட்டா ஓட்ட முடியும்? ஹெலிகாப்டர் காத்தாடி இருக்கும், காத்தாடினா சத்தம் வரதானே சத்தியம். இந்த மாதிரி சவுண்டோட பறக்க வர்றதுக்கு யார் சார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது? கேன் யூ ஆன்சர்? டேய் பெர்மிஷன் கொடுத்தாலும் கொடுக்கல சவுண்ட் வரதாண்டா செய்யும். விவேக் சொல்லுவாப்ல, லைசன்ஸ் இருக்கா இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கா இருக்கு, ஆர்சி புக் இருக்கா இருக்கு, வேற என்ன ஓ நம்மகிட்ட வேற ஏதோ ஒரு எதிர்பார்க்கறது போல அப்படிங்கிற மாதிரி வேற எதையோ பாலாஜி எதிர்பார்த்துக்காப்ல. அது கிடைக்கலன்னு தாழ்வா பறக்குது, சத்தம் வருது, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. அவ்வளவு நல்லவங்களா இவங்க? இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. அப்ப தனக்கு பணம் தரலன்னா இந்த நிறுவனமே நடத்தக்கூடாது என்று அந்த நிறுவனத்திற்கு தொடர்ச்சியாக அழுத்தத்தை கொடுத்திருக்கார். அதன் அடிப்படையில் தான் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய நிஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர், அவர் ரொம்ப நல்ல மனுஷன், நேர்மையினுடைய சிகரம், அவர்கிட்ட போய் புகார் கொடுத்திருக்காரு. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. திருப்போரூர் எம்எல்ஏ அவர்கள் திரு பாலாஜி சார் அவர்கள் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எங்களுக்கு வி காட் ஆல் த அப்ரூவல்ஸ். ஆக்சுவலா இது என்னன்னா பிரைப் கேட்டாங்க, நாங்க அதை கொடுக்கல, எங்க கம்பெனி கொடுக்கல. அதுக்காக அவங்களே சொல்றாங்க நீங்க மட்டும் சம்பாதிக்கிறீங்க. இதுல விசிகா தரப்பு என்னன்னா, என்னமோ எங்க எம்எல்ஏ மட்டும் ஏதோ ஹெலிகாப்டர் கம்பெனி காசு வாங்கின மாதிரி பேசுறீங்க. தமிழ்நாடு முழுக்க 236 தொகுதியிலையும் எல்லா எம்எல்ஏக்களும் கல்கோட்டை காசு வாங்கலையா, மணல் கோட்டை காசு வாங்கலையா? அதெல்லாம் அந்த சாட்டோட கண்ணுக்கு தெரியவில்லையா? அதெல்லாம் இந்த பாலிமரோட கண்ணுக்கு தெரியவில்லையா? இன்னைக்கு சமூக வலைதளம் எழுதுறீங்களே, வெட்டலாம் ஒரு ஜாலியா இருக்கு. என்ன ஜாலியா இருக்கு? டென்ஷனா மட்டும் வெட்டிட்டு இருக்கீங்க. அப்ப வந்து பாக்குறேன், இவன் என்ன வெட்டுறான், அவன் என்ன வெட்டுறான், நீ என்ன வெட்டுற? அழுகுற அழுதுக்கு நீ. எங்க எம்எல்ஏ உடைய புகழுக்கு நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்காக இந்த வேலையை திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க இதுல இருந்து வென்று வருவோம். சோதனைகளிலும் சாதனைகளையும் வென்று வந்ததுதான் விசிகா. தடைகளை உடைத்து படைகள் கட்டியதுதான் விசிகா. அதெல்லாம் அப்படி இருக்கட்டும், காசு கேட்டியா இல்லையா? கிழக்கு கடற்கரை சாலைகள் இந்த நிறுவனம் மட்டும் கிடையாது, சோழிங்கநல்லூர்ல, சென்னையில பல்வேறு பயிலக்கூடிய ஐடி நிறுவனங்களை இந்த குறிப்பிட்ட
மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவனுடைய கட்சியை சார்ந்த நபர்கள், அண்ணனுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அவர் அதுல கரெக்டா இருப்பாப்ல. காசு வாங்கினது தெரிஞ்சது அப்படின்னா தொலைச்சிருவாப்ல ஆளு. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அவர். யாரு இவன்? சல்லி பையன். ஒரே நேரத்துல பழைய சொத்தையும் திம்பா, சுடு சொத்தையும் திம்பா. யாரு மாறினாலும் வாழ்ந்தலாம். ஆனா ஒரு நாள் திருமாவளவனாக வாழ்வது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அது அவ்வளவு சங்கடமான காரியம். இவ்வளவு பேர் பூரா சீட்டிங்கு, காசு கேட்டு மிரட்டுறது, மால் கேட்கறது, இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட வச்சிருந்தா அவர் எப்படி தூக்கம் வரும்? தூக்கமே கிடையாது அவருக்கு. தூக்கத்துக்காக மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்காரு. இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழுவும் போல் இருக்கு. உண்மையிலே நல்ல மனுஷன். பெருசா ஒன்றும் சொத்துக்கத்துலாம் ஒன்றும் பெருசா சேர்க்கல. ஒரு 5-6 வீடுகள் தான் இருக்கிறது. பெருசா ஒன்றும் இருக்கு சொத்துக்கத்துலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு விசிக்காக்குன்னு ஒரு 1000 கோடி சொத்து இருக்கும் வழியா மறுபடியும் தனிப்பட்ட முறையில் அவருக்கு எதுவுமே சொத்துன்னு அவர் சேர்த்துட்டு கிடையாது. அந்த மாதிரி ஒரு தங்கமான மனுஷன். தம்பி போதும், பொது வாழ்க்கைக்காக தன் ஒட்டுமொத்தமான வாழ்க்கையும் அர்ப்பணிச்சவர் அவர். இவங்கள தான் பிஹெச்டி படிக்க வச்சுக்காரு. உங்களை நான் வந்து பிஹெச்டி படிக்க வச்சேன்னாரு. கடைசியாக பார்த்தா பிஹெச்டி படிச்சது ஹெலிகாப்டர் கம்பெனியில் போய் காசு வாங்குறதுக்கு. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? திருமாவளவனுக்கு பிறந்த நாள் காசு கொடுங்க, திருமாவளவன் வந்து எழுச்சி மாநாடு நடத்துறோம், புரட்சி மாநாடு நடத்துறோம், மது ஒழிப்பு மாநாடு நடத்துறோம், சமூக நீதி மாநாடு நடத்துறோம், காசு கொடுங்க அப்படின்னு பல்வேறு நிறுவனங்களை மிரட்டி பல்வேறு நிறுவனங்களை காசு வாங்குற குற்றச்சாட்டு பல வருஷமாக இருந்து. குறிப்பா இந்த வன்னியரசு போன்ற நபர்கள் பல நிறுவனங்களை மிரட்டி காசு வாங்கிய குற்றச்சாட்டு சமூக வலைதளத்தில் இருக்கு. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். அப்படித்தான் இந்த திருப்போருடைய எம்எல்ஏ எஸ் பாலாஜி இந்த நிறுவனத்தை மிரட்டி பணம் கேட்டிருக்காரு. அந்த நிறுவனம் இப்போது குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கு. அப்ப இது வந்து குற்றச்சாட்டுக்கு பின்னாடி ஆதாரம் இருக்கானா 100 விழுக்காடு ஆதாரம் இருக்கு. இது நடந்திருக்குமானா 100 விழுக்காடு நடந்திருக்கும். ஏன்னா விசிகா பல இடங்கள்ல மிரட்டி காசு வாங்கின செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆளு தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார். பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். ஆமாங்க சார், நீங்க அந்த பணத்துக்கிட்ட 2 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல விட்டீங்களே, அப்பவே உங்க ரேஞ்ச் என்ன தெரிஞ்சு போச்சுங்க சார். இந்த விஷயம் திருமாவளவனுக்கு தெரிஞ்சா பிரச்சனை கிடையாது. அவர் கூட சரி நம்ம எம்எல்ஏ எப்பா இனிமேல் பண்ணாதப்பா அப்படின்னு கடந்து போயிடுவாரு. அந்த கட்சியில ஒரு ஆக்டிவ் மோட்ல ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, எருமை. அது மட்டும் தான் இல்லங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, எருமை. அது தெரிஞ்சது கொந்தளிச்சிருவாங்க. சமூக வலைதளத்தில் யார் தவறு செஞ்சாலும் தட்டிக்கக்கூடிய ஒரே நபர் டாக்டர் ஷர்மிளா. சிச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. அந்த ஷர்மிளாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். பயங்கரமா இருப்பாங்க, ரொம்ப உக்கிரமா இருப்பேன். ஏன்னா யாரு தப்பு பண்ணாலும் அதை முதல்ல கேள்வி கேட்பாங்க. அது நாம் தமிழ் கட்சியா இருந்தாலும் சரி, தாவேகாவா இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் எல்லாரையும் கேள்விக்கூடிய மரியாதைக்குரிய அக்கா ஷர்மிளா அவர்கள், மருத்துவர் ஷர்மிளா அவர்கள் இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க எப்படி துடிச்சு போயிருவாங்கன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. இந்த எஸ் பாலாஜியுடைய மனைவி தான் ஷர்மிளா அவர்கள். இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப எல்லாரையும் கேள்வி கேட்பீங்களே, அக்கா ஷர்மிளா அவர்களே, உங்க கணவரே இப்படி கை நீட்டி காசு வாங்கியிருக்காங்களே, காசு கேட்டிருக்காரு, அதை கண்டிக்க மாட்டீங்களா? இப்படி எல்லாருடைய தவறையும் சுட்டி காட்டுற நீங்க இப்படி அடுத்தவனை மிரட்டி வர்ற காசுல தான் வாழணுமான்னு நான் கேட்கல, உங்க கமெண்ட்டுக்குள்ள 4 பேர் கேட்கறான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.